Hello everyone. இன்னைக்கு 10th physics unit 5 answer in detail fourth question தான் பார்க்க போறோம். இந்த question ஒரு இம்பார்ட்டன்டான 7 மார்க் ஆல்சோ நமக்கு செப்பரேட்டா 2 மார்க்லயும் சப்டிவிஷன் வந்து பிரிச்சு கேட்கவும் சான்சஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணாம படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னா வாட் இஸ் அன் எக்கோ, எக்கோனா என்னன்னு கேட்குறாங்க. தென் ஃபர்ஸ்ட் பாயிண்டா ஸ்டேட் 2 கண்டிஷன் நெசசரி ஃபார் ஹியரிங் அன் எக்கோ. ஒரு எக்கோ கேட்கணும்னா அதுக்கான ஒரு 2 கண்டிஷன் வந்து என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எக்கோ அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். எக்கோனா என்னன்னா இப்போ நம்ம ஒரு சவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். அந்த ப்ரொடியூஸ் பண்ண சவுண்ட் என்ன ஆகுதுன்னா ஒரு ரிஜிட் சர்ஃபேஸ் மேல போய் டச் ஆகுது. டச் ஆகி நமக்கு அந்த சவுண்ட் வந்து திரும்பி ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கே கேட்குது. அதுதான் வந்து எக்கோ அப்படின்னு சொல்றாங்க. என்னது, நம்ம ப்ரொடியூஸ் பண்ற சவுண்ட் ஒரு ரிஜிட் சர்ஃபேஸ் மேல போய் படுது. அந்த படுறதுனால நமக்கு நம்ம ப்ரொடியூஸ் பண்ண சவுண்ட் திரும்பி ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கே கேட்குது. அதுதான் எக்கோ அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்டேட் டு கண்டிஷன் நெசசரி ஃபார் ஹியரிங் அண்ட் எக்கோ. எக்கோ கேட்கணும்னா அதுக்கான 2 கண்டிஷன் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னன்னா நம்ம ஒரு சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்றோம் கரெக்டா. அந்த ப்ரொடியூஸ் பண்ற சவுண்டுக்கும் தென் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுதுல அந்த சவுண்டு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற டைம் கேப் வந்து எவ்வளோ இருக்கணும்னா 0.1 செகண்ட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரு கண்டிஷன். அடுத்த கண்டிஷன் வந்து என்னதுன்னா இப்போ நம்ம ஒரு இடத்துல இருந்து தான் என்ன ஆகுது சவுண்ட் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம் கரெக்டா. ஒரு இடத்துல இருந்து நம்ம சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். ஸோ நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுற ஒரு பிளேஸ் இருக்கு கரெக்டா. ஒரு சம்திங் ஒரு ரிஜிட் சர்ஃபேஸ் மேல பட்டுதான் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இந்த சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ற இடத்துக்கும் அந்த சவுண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு பிளேஸ் ரிஜிட் சர்ஃபேஸ்ல தானே போய் டச் ஆகுது. ஸோ இந்த 2 இடத்துக்கும் இடையில மினிமம் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 17.2 மீட்டர் வந்து கண்டிப்பா இது ரெண்டுத்துக்கும் இடையில வந்து மினிமம் டிஸ்டன்ஸா இருக்கணும். அந்த சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ற இடத்துக்கும் தென் ஒரு ரிஜிட் சர்ஃபேஸ் மேல பட்டு தானே நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அந்த 2 இடத்துக்கும் இடையில மினிமமா 17.2 மீட்டர் வந்து இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னன்னு திரும்பி ஒரு தாட்டி பார்த்துடலாமா. என்ன கேட்டிருக்காங்க, ஸ்டேட் டு கண்டிஷன் நெசசரி ஃபார் ஹியரிங் அண்ட் எக்கோ. ஒரு எக்கோ கேட்கணும்னா அதுக்கான ஒரு 2 கண்டிஷன் வந்து என்னன்னு கேட்குறாங்க. அந்த சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுறதுக்கும் அந்த சவுண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகுது கரெக்டா. இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்க டைம் கேப் நமக்கு எவ்வளவு இருக்கணும், 0.1 செகண்ட் வந்து இருக்கணும். தென் அடுத்த பாயிண்ட் வந்து என்னதுன்னா சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகிற இடத்துல இருந்தும் அதாவது சவுண்ட் வந்து ஒரு இடத்துல ப்ரொடியூஸ் ஆகுது அந்த இடத்துக்கும் தென் அது ரிஃப்ளெக்ட் ஆகிற இடத்துக்கும் ரெண்டுத்துக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் நமக்கு எவ்வளவு இருக்கணும், 17.2 மீட்டர் கண்டிப்பா மினிமமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து 2 கண்டிஷன். அடுத்த சப்டிவிஷன் வந்து என்னன்னு பார்த்தோம்னா வாட் ஆர் த மெடிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் எக்கோ. எக்கோவோட மெடிக்கல் அப்ளிகேஷன் மெயினா எக்கோ எதுல யூஸ் ஆகுதுன்னா அப்ஸ்டெட்ரிக் அல்ட்ராசோனோகிராஃபில தான் யூஸ் ஆகுது. அதாவது இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா மதரோட யுட்ரஸ் இருக்கு ஓகேவா, அந்த யுட்ரஸ்ல ஃபீட்டஸ் வந்து க்ரோ ஆகும் கரெக்டா. அந்த ஃபீட்டஸ் டெவலப் ஆகுறதோட ரியல் டைம் இமேஜை வந்து கிரியேட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ரியல் டைம் இமேஜ் வந்து கிரியேட் பண்றதுக்கு நமக்கு இது யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ மெயினான எக்கோட அப்ளிகேஷன் என்னது, அப்ஸ்டெட்ரிக் அல்ட்ராசோனோகிராஃபில தான் மெயினா யூஸ் பண்றாங்க. அது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா மதரோட யுட்ரஸ்ல இருக்க ஃபீட்டஸ் டெவலப்பை நம்ம ரியல் டைம் இமேஜா கிரியேட் பண்ணி பார்க்கறதுக்கு தான் இது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. தென் அடுத்த சப்டிவிஷன் வந்து என்னது, ஹவு கேன் யூ கால்குலேட் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் யூசிங் எக்கோ. எக்கோ யூஸ் பண்ணி எப்படி நம்ம சவுண்டோட ஸ்பீடை எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஒரு சவுண்ட் வந்து சவுண்ட் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். ஸோ அது ப்ரொடியூஸ் பண்ணி இப்போ நம்ம ஒரு சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்றோம், அது ஒரு ரிஜிட் பாடியில போய் டச் ஆகி நமக்கு என்ன ஆகுது, அந்த சவுண்ட் வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது கரெக்டா. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னு பார்த்தோம்னா டி அப்படின்னு வச்சுக்கலாம். நமக்கு திரும்பி ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்பி ஒரு சவுண்ட் வந்து நமக்கு கேட்குதா, அந்த டிஸ்டன்ஸ் வந்து டி. அதாவது நமக்கு இந்த இடத்துல இருந்து இப்போ சவுண்ட் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம்னா இங்க இருந்து ஒரு ரிஜிட் சர்ஃபேஸ் மேல படுறது வந்து டி, அது ஒரு டிஸ்டன்ஸ் டி. தென் நமக்கு திருப்பி நமக்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி கேட்குது. ஸோ இதுல டோட்டலா வந்து எத்தனை டிஸ்டன்ஸ் இருக்கு, 2D அப்படின்னு சொல்றோம். டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு, 2D அப்படின்னு சொல்றோம். பிகாஸ் நமக்கு சவுண்ட் போயிட்டு திரும்பி வந்து வருது. ஸோ D plus D equal to 2D. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் வந்து 2Dன்னு சொல்றோம். தென் அந்த எக்கோ கேட்கறதுக்கான டைம் வந்து என்னன்னு சொல்றோம்னா T அப்படின்னு வச்சுப்போம். நமக்கு யூஸ்வலா ஸ்பீட் கால்குலேட் பண்ணோம்னா வந்து ஸ்பீட் ஈக்குவல் டு
distance divided by time. இதுல வந்து என்னது distance 2d so 2d divided by t. so இதுதான் வந்து speed. so echo யூஸ் பண்ணி நம்ம இப்படி தான் வந்து ஸ்பீடை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். என்னது 2d divided by t. நம்ம இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இன்னொரு தாட்டி பார்த்துடலாமா? அதாவது இதுல வந்து டிஸ்டன்ஸ் டின்னு வச்சிருக்கோம். நமக்கு சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, அது ஒரு ரிஜிட் சர்ஃபேஸ் வரைக்கும் போகுது, கரெக்டா? அதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து டி. திரும்பி நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கே வந்து கேட்குது, அதோட டிஸ்டன்ஸ் வந்து டி. ஸோ நமக்கு டோட்டலாக 2d இருக்கு, ஆட் பண்ணோம்னா நமக்கு 2d அப்படின்னு கிடைச்சிரும். தென் அந்த எக்கோ ப்ரொடியூஸ் ஆகிற டைம் வந்து நம்ம டீன்னு எடுத்துக்கிட்டோம். ஸ்பீடோட ஃபார்முலா எப்பயுமே என்னது? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டி. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு இங்கே 2dன்னு இருக்கு, தென் டைம் வந்து நம்ம டி அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோம். ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கண்டிப்பாக இந்த கொஸ்டினை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. இது ஒரு இம்பார்ட்டன்டான 7 மார்க் கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.